நடக்கிறவங்களுக்கு இருக்கலாம். சில பேருக்கு வந்து பழைய விஷயங்கள் என்ன நடந்ததோ அது சார்ந்த விஷயங்களா இருக்கலாம். சில பேர் ஃப்யூச்சர் என்ன நடக்க போதோ அதை நினச்சிட்டு காலங்காத்தால ஏஞ்சி செய்ய வேண்டிய விஷயங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு ஏற்கனவே ஒரு மைண்டில் வந்து சில தாட்ஸ் வச்சுக்கிட்டே நம்ம வந்து செய்யும்போது அதுக்கு போக வேண்டிய அந்த பிரபஞ்ச சக்தி, உண்மையான உயிர் சக்தி வந்து நம்ம சமைக்கிற சாப்பாடில் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ வந்து என்ன ஆகுது, அப்போ முழுமையான சக்தி இல்லைன்னா யார் சாப்பிட்றதுக்கும் அது வந்து அது சத்து இல்லாம ஆமாம், சத்து இல்லாமல் போயிடுது. அதே நம்ம சமைக்கும் போதே அதுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழல்ல மனசு சந்தோஷமாகவும் மனசு வந்து மன நிறைவோடையும் அதை நம்ம சமைக்கும் போது அதுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிஸ் பிளெஸிங்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அதை சாப்பிட்றோம். அப்போ நம்மளாகட்டும் நம்ம ஃபேமிலி ஆகட்டும் அந்த மாதிரியான உணவுகளை வந்து எடுத்துக்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சக்தியை வந்து அந்த சாப்பாடு வந்து கொடுக்கும். முதல்ல வந்து ஒரு வேளை வந்து நம்ம சாப்பிட்றதுன்றதுக்கே நமக்கு வந்து